கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உயர்ந்த இனமாக இருக்கக்கூடிய எம்மை படைப்ப முன்பதாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சிறந்த இனமாக கருதக்கூடிய அப்பழுக்கப்பட்ட பாவங்களே இல்லாத அந்த சிறப்பு மிக்க மலக்குகளிடத்திலே எங்களுடைய படைப்பை பற்றி, படைக்க வேண்டிய விடயங்களை பற்றி ஆலோசிக்கிறான். மனிதனை படைப்பு அல்லாத மிருகத்தை படைக்கின்ற விடயத்தில் அவன் ஆலோசிக்கவில்லை. பறவை இனங்களை படைப்பதற்கு மலக்குகளிடத்தில் ஆலோசிக்கவில்லை. ஆனால் எங்களை படைக்க முன்பதாக எங்களுடைய இஸ்ஸத், எங்களுடைய கண்ணியம், நாங்கள் படைக்கப்படக்கூடிய நோக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவான முறையில் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த சிறப்பான மலக்குகளிடத்திலே அல்லாஹு ஆலோசனை செய்கிறான். இன்னே ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, உலகத்தில் தலைவர்களை நான் படைக்கப் போகிறேன். நம்ம எல்லாம் தலைவர்கள். சிறப்பான முறையில் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கிருபையினால நாங்கள் எல்லாம் தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆலோசனை செய்து படைப்பதோடு மாத்திரமல்ல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன காலம் இருக்கு இல்லையா, குறைந்த காலம், இந்த காலம் நம்முடைய காலமெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய வாழ்நாள் 100 தாண்டுவது கூட குறைவாக இருந்தாலும் அல்லாஹுடைய கிருபை என்ன தெரியுமா, சிறிய சிறிய அமல்களில் அல்லாஹ் பெரிவாதியான நன்மைகளை வைத்திருக்கிறான். முன்னுள்ள நபிமாருடைய வரலாறை பாருங்க. 950 வருடம், 1000 வருட காலங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எங்கட காலமோ 60 70 ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய அமைப்பில் தாண்டினா ஒரு 100 ஆக குறைஞ்சு அதை விடவும் தாண்டுவது அபூர்வமாக இருக்கக்கூடிய நிலைமை. இந்த சூழ்நிலையில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், சிறிய சிறிய அமல்கள்ல பெரிய நன்மைகளை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இங்கே தந்திருக்கிறான். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ஆயிஷா லா தனாமி ஹத்தா தஅமலி 4 அஷ்யா, 4 நல்ல கர்மங்களை செய்யாமல் நீங்க தூங்க வேண்டாம். தூங்குவதற்கு முன்பதாக 4 நல்ல விடயங்களை செஞ்சுட்டு தூங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக சொன்னார், ஹத்தா தஹ்திமில் குர்ஆன், ஒரு குர்ஆனை ஓதி முடித்த நன்மையை பெற்றுவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்துடைய நன்மையை செய்துவிட்டு நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, நபி அவர்களுடைய அருமையான இரக்கத்தை, ஷஃபாஅத்தை பெறக்கூடிய ஒரு அமலை செய்துவிட்டு தூங்குங்கள். கடைசியாக சொன்னாங்க, உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஅமினான ஆண் பெண்கள், எங்களை எல்லாம் விட்டு மறைந்து சென்ற முஅமின்கள் முஅமினாத்துக்கள் அத்துணை பேருடைய இரக்கமான நிலைமைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அமலை செய்துவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சற்று தாமதித்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், 4 நல்ல கர்மங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க, இந்த 4ஐயும் இந்த நேரத்தில் எப்படி செய்யறேன் என்று கேட்டாங்க. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, தூங்குவதற்கு முன்பதாக 3 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதுங்க, ஒரு குர்ஆன் முடித்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் நாங்கள் தப்பா நினைக்க கூடாது, குர்ஆன் ஓத வேண்டிய அவசியம் இல்லை, சூரத்துல் இஹ்லாஸ் 3 முறை ஓதுனா 30 ஜுஸ் ஓதுன நன்மை கிடைக்குமே என்பது அல்ல. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையில சில இடங்களிலே சில சந்தர்ப்பத்தை வைத்து நன்மையை தருகிறான். ஒரு நாட்டுடைய சுதந்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இலங்கை நாட்டிலே சுதந்திரம் அடைந்த தினத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, பல வருடங்களோ பல மாதங்களோ சிறையிருக்க வேண்டிய மக்களை, சிறை கைதிகளை விடுதலை செய்கிறார்கள். காரணம், அந்த சுதந்திரத்துடைய ஒரு சிறப்புக்காக வேண்டி செய்கிறார்கள். நம்ம நாட்டில் ஒரு வெளிநாட்டு தூதரோ ஒரு ராஜ தந்திரியோ வருகிறார் என்று சொன்னால் அவரை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி சில பேர் சில நேரங்களில் சில கைதிகளை வெளியேற்றுறாங்க. இது அந்தந்த சந்தர்ப்பங்களிலே கொடுக்கப்படும் நிலைமை. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய சிறிய நேரத்தில், சிறிய வாழ்க்கையில பெருவாதியான அமலை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்திரிக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த அருமையான நிலைமை.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 3 முறை குல் ஹுவல்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு குர்ஆனை ஓதி முடித்த நன்மையை தருகிறான். கலிமத்து தம்ஜீத் 3வது கலிமா என்று சொல்லுவாங்க இல்லையா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அந்த கலிமாவை ஓதிக்கிடுங்க. ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த நேரத்தில் தருகிறான். 3வதாக சொன்னார்கள், உங்களால் ஏண்ட அளவு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதிட்டு படிங்க. என்ன செய்யுங்க? ஸலவாத் ஓதுங்க. அது 10 தடவை இருக்கலாம், 15 தடவை இருக்கலாம். ஓதிக்கிட்டு படுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள், உலகத்திலே வாழக்கூடிய முஅமினான முஸ்லிம்கான அனைத்து மக்கள், உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற நல்லவர்கள் அத்தனை பேருக்கு நீ படை பொறுத்து கிருபை செய்வாயாக என்ற துஆவோடு தூங்குங்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அத்துணை மக்களுடைய முஅமின்களுடைய நன்மைகளையும் உங்களுக்கு தருவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூரில் திருமணம் செய்த ஒரு பெண்மணி தான் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வெளியூரில் திருமணம் செஞ்சவங்க. அங்கே ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அமலுடைய விஷயத்தில் ரொம்பவுமே ஆர்வம் உள்ளவங்க, அதிகமாக அமல் செய்வாங்க. இது அவங்களுடைய பழக்கத்தில் உள்ளது. ஒரு நாள் சுபஹுடைய நேரம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லாவில் இருக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு போயிட்டாங்க. சுபஹு தொழுகைட்டு வந்து பார்த்தாங்க, அதே முஸல்லாவில் இருக்கிறாங்க. ஒரு தேவைக்காக வேண்டி வெளியே போய்விட்டார்கள். வெளியே போய் லுஹருடைய நேரமாச்சு. என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நிறைய அவுராதுகள் ஒதுக்கியிருக்கிறேன், எது வணக்கத்தில் கழிப்போம் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு அமலை கற்றுத்தாரேன். சுபஹில இருந்து லுஹர் வரைக்கும் நீங்க கொஞ்சம் தாமதிச்சிருந்தீங்க இல்லையா, அத்துணையுடைய நன்மையையும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த அமலிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தஸ்பீஹாத் ஓதுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. என்ன தஸ்பீஹாத் ஓதுங்க. இவ்வளவு நேரம் செய்த ஒரு அமலுடைய தன்மையை அல்லாஹ் இதுக்குள்ள வச்சிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னாங்க தெரியுமா? சில நேரங்களில் பெண்களுக்கு வீட்டு வேலை இருக்கும், கணவனுடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கும், குழந்தைகளுடைய பராமரிப்புகள் செய்ய வேண்டியிருக்கிறது, மனசில் ஆசை இருக்கி அவ்வளவு அமல் செய்யணும் என்று சொல்லி இருந்தாலும் கடமை ஒன்று இருக்கலையா இல்லையா? ஆகவே அந்த கடமையோடு இதை ஓதட்டும், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அதற்குரிய பாக்கியத்தை தருகிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பணம் படைத்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பணத்தை வைத்து சதகா கொடுத்து நன்மை தேடுறாங்க. நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல, பணம் படைத்தவர்கள் அல்ல, ஆனா அவங்க எங்களை விட அதிகமான நன்மையை பற்றி சுவர்க்கத்துக்கு நேர காலத்தில் போயிடுவாங்க, சிறந்த இடத்துல உட்கார்ந்துடுவாங்க, ஆனா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது என்று கவலைப்படுகிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹி 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹி 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை அல்லது 34 தடவை ஓதுங்க. கடைசியா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று கூட முடிக்கலாம். எப்படியாவது 100 முடிச்சிடுங்க. இப்படி ஓதுனீங்க என்று சொன்னால் பணம் படைத்தவர்கள் சதகா கொடுக்கறாங்க, நீங்க அந்த கவலையோடு இருக்கிறீங்க, அல்லாஹ் அந்த கவலையுடைய பரக்கத் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தர்மம் கொடுத்த நன்மையை தருவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை சஹாபாக்கள் எல்லாம் இதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னா, சிறிய சிறிய அமல்கள் நாங்க கூட அதுல கவனம் சொல்றது ரொம்ப குறைவு. சில பேர் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க தான், வாயில விட்டாத மாதிரியே சொல்லிக்கிட்டு போவாங்க. ஒழுங்கான முறையில் சொல்லுங்க, அதுல தான் நன்மை இருக்கிறது. ஏழை சஹாபாக்களை செய்வதை பார்த்து பணம் படைத்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இது என்னது, நீங்க விசேஷமா ஒன்று ஓதுறீங்களே, இல்ல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இதை கட்டி தந்திருக்கிறாங்க, அதை நாங்க ஓதிக்கிட்டு வரோம். அவர்களும் ஓத ஆரம்பிச்சாங்க.
பணம் படைத்தவர்களும் ஓத ஆரம்பிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தந்த விஷயத்தை அவங்களும் ஓதுறாங்களே அப்படின்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ, அவங்களுக்கு கொடுத்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய சிறப்புல உள்ளது, அவங்க அதை செய்யட்டும். ஆனா உங்களுடைய நோக்கத்திலே அமைப்பில அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலே குறைந்த வாழ்வா இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறிய சிறிய அமல்களில் என்ன செஞ்சிருக்கிறான், பெருவாதியான நன்மைகளை வச்சிருக்கிறான். அவங்க 1000 வருட காலம் வாழ்ந்திருக்கலாம், நாங்களோ வாழ்றது 70-75 வயசாயிருக்கலாம். ஆனால் அதிகமான நன்மைகளை பெற்ற நிலைமையில போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருப்பான் என்று சொன்னால் நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதனை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு வருடத்துடைய 12 மாதங்கள், அந்த 12 மாதங்களில் ஒரு மாதத்தை ரமலானுடைய காலமாக தந்திருக்கிறான். சில பேரை நினைக்கலாம் ரமலான் தான் முடிஞ்சு வச்சே திருப்பி அதை சொல்லிக்கிட்டா இருக்கணும் என்று சொல்லி. குர்ஆன் சொல்லுது ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்க, எப்படி நடக்கணும் ஞாபகப்படுத்துங்க. ஃபைன்ன திக்ரா, அந்த ஞாபகப்படுத்துறது சில நேரங்களில் நல்லவர்களுக்கு நன்மையாக அமையும். அந்த அமைப்பிலே சொல்லி வைக்கிறேன், ரமலானுடைய காலம் ஒரு மாதமாக இருக்கலாம். ஆனால் பகல் நேரங்களில் நோம்பு நோத்தம், இரவு நேரங்களில் நின்று வரங்கிறோம், அதோட முடிஞ்சு வைக்காதீங்க. ஒரு அரசாங்க பாடசாலையிலே படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் வச்சுக்கிடுங்க. அவர் என்ன செய்யறதுக்கு அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன செய்யறாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுக்கறாங்க, ஒரு பயிற்சி கொடுக்கறாங்க. அதே மாதிரி திணைக்களத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் பல மாதங்கள் சில பயிற்சிகளை கொடுக்கறாங்க, ட்ரைனிங் என்று சொல்லி சில காலத்தை ஒதுக்குறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய தொழிலை, அவருடைய பதவியை, அவர் வென்றிக்கு எடுத்த அந்த முறைகளை சீரான முறையை செய்து கொள்ள வேண்டும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது, சம்பளம் கூடுவதற்கும் இது வாய்ப்பாக அமைகிறது. ஏனைய காலங்களில் நாமெல்லாம் ரஹ்மத்தோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ள ஒரு பயிற்சி காலம்தான் இந்த ரமலானுடைய காலம். ஒரு குடும்பஸ்தராக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், நாட்டை ஆளுகின்ற தலைவராக இருக்கட்டும், அத்துணை பேர் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை சித்தரித்து காட்டுகின்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு பயிற்சி காலம் தான் ரமலானுடைய காலம். ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல ஒரு பணம் படைத்தவர் வாராரு, சொல்றாரு, பெருந்தகையே, எல்லா வசதியும் எனக்கு இருக்குது, அல்லாஹ் ஒன்றும் குறைச்சில்லைங்க, எல்லாமே தந்திருக்கிறான், அமல் செய்வதென்று இல்லை, நான் அமல் செய்யறது கிடையாது, நல்ல அமல்கள் செய்யறது கிடையாது, ஆனால் எல்லா விடயமே எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஃபுலைல் இப்னு இயாத் என்ன கேட்கிறாங்க, உங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அந்த பழக்கம் இல்லை. ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தில் இருந்து உங்களை கொஞ்சம் தூரமாக்கி வச்சிருக்கான். தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கு இல்லையா, சாதாரணமான நேரம் அல்ல. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இறங்கி வந்து கேட்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லாம் சில நேரங்களில் தவறு செய்து அல்லாஹ் மன்னிப்பானா என்று சொல்லி கவலையோடு இருப்பீங்க. எனக்கு இப்படியான சோதனைகள் வந்துருச்சு, நான் என்ன செய்யட்டும் என்று கவலையோடு இருப்பீங்க. கையேந்துங்க, எந்தெந்த நேரங்களில் எதை செய்து தர வேணுமோ அதை செய்து தர நான் தயாரா இருக்கிறேன் சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இறங்கி வந்து இரக்கத்தோடு கேட்கின்ற நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். மர்ம நாளையினுடைய நிலைமை என்ன தெரியுமா, யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன் லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. மர்மையில எல்லாரும் கை கட்டிட்டு நிற்பாங்க, சப்போல நிற்பாங்க, அணிவகுத்து நிற்பாங்க, மலக்குகள் உட்பட. லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான், அல்லாஹ் யாருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறான் அவங்க தான் பேசலும், அவங்களுக்கு தான் அங்க அல்லாஹ் இடத்துல பேசலும். ஆனா உலகத்தை பொறுத்த அளவில் அல்லாஹ்வே எங்களிடத்துல கேட்கிறான், யா இபாதி, இரக்கத்தோடு கேட்கிறான். அப்படி அடியார்களிடத்தில் இரக்கத்தோடு கேட்கக்கூடிய நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். இந்த பாக்கியம் உனக்கு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து கொஞ்சம் தூரமானவர் என்று சொன்னார்கள் நபிகள். ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சிந்திக்கணும். ரமலானுடைய காலத்தில் சஹர் முடிவதற்கு முன்பதாக ஒரு 2 ரக்காத்தை தொழுது கொடுவோம் என்று சொல்லி நம்ம பயிற்சி விட்டோமா இல்லையா? ஒரு நல்ல காலம் ஆச்சு, 1க்கு 10, 700, 7000 கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். அதனால 2 ரக்காத்தை தொழுது கொடுவோம் என்று பயிற்சியில் இருந்தோம். ரமலானுக்கு பின்னால் அந்த பயிற்சி தொடருகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலானுடைய அமலியத் கபூலியத் என்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆதாரமாக அமையும் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது.
நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரொம்பவுமே நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி தான் அகீல் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு அருமையான சஹாபியா. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல நான் நெருங்கி இருக்கிறேன், நிறைய சம்பவங்களை பார்த்து இருக்கிறேன். என்னுடைய மனசுல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடைபெற்ற 3 பெரிய சம்பவங்கள் என்னுடைய மனசுல ஆழமாகிச்சு. ஒன்று என்னவென்று சொன்ன, ஒரு தடவை எனக்கு மலசலம் போக வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, பாத்ரூம் போகணும். யா ரசூலல்லாஹ், பாலவனம், மறைப்பு இல்லாத இடம், நான் மலசல கூடத்துக்கு போகணும், பாத்ரூம் போக வேண்டிய கட்டமாச்சு, நான் என்ன செய்ய கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகீலே ரலியல்லாஹு அன்ஹு, அதோ தெரிகின்ற மரம் இருக்கு இல்லையா, அந்த மரணத்தினத்தில் என்னுடைய சலாத்தை சொல்லி நீங்க உங்களுடைய தேவையை கேளுங்க, அதற்குரிய வசதி வரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மரணத்தினத்தில் போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்தை சொல்லி என்னுடைய தேவையை சொன்ன பொழுது, சுப்ஹானல்லாஹ், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த மரத்துடைய மேல் பகுதி இருக்கிற இலைகள் நிறைந்த இடம் இருக்கிறது, அது அப்படியே கீழே வந்து வேர் பகுதி மேலே வந்துருச்சு. என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டு நான் வந்ததுக்கு பின்னால் பார்க்கிறேன், மரம் பழைய மாதிரி ஆகிடுச்சு. இது என்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வோடு தொடர்படுத்த விஷயத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச சம்பவம். இரண்டாவது விஷயம், எனக்கு கடுமையான தாகம் வந்துடுச்சு ஒரு பயணத்தில். யா ரசூலல்லாஹ், கடுமையான தாகமாக இருக்கு, என்ன செய்யன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதோ தெரிகின்ற மலை இருக்கு இல்லையா, கல்லு மலை, அதுக்கிடத்துல போயிட்டு இந்த சலாத்தை சொல்லி தண்ணி கேளுங்க, உங்களுக்கு தரும் என்று சொன்னாங்க. மலையிடத்துல போயிட்டு சலாத்தை சொல்லி நான் கேட்டேன். மலையிடத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அம்புசக்கும் வாஹிலிக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. நல்லவர்களே, நீங்க மட்டுமல்ல, உங்களோட குடும்பமும் நரகத்துக்கு போக விடாமல் தடுங்க. நான் அமல் செய்யறேன்னு மட்டுமில்ல, உங்களோட குடும்பத்தை ஓரளவு திருத்துங்க, நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுங்க. ஏனென்று சொன்னால், அந்த நரகத்துடைய விரை இருக்கிறதையா, அது மனிதர்களும் கற்களும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. நானும் கல்லு மலையா இல்லையா, அல்லாஹ் என்ன குழுக்கு போடுவானோ தெரியாது. தஃசீர் உலமாக்கள் அந்த ஹிஜாரத் என்பதற்கு, அதாவது அஸ்னாம், சிலைகள் என்று எழுதுறாங்க. நானும் கல்லு மலை தானே, என்னையும் கொண்டு உள்ளுக்கு போடுவானோ தெரியல, அந்த பயத்தில் அழுது தண்ணி முடிஞ்சு போச்சு, இது ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லுங்க என்று சொல்லி மலையிடத்தில் சத்தம் வருகிறது. ஒமினல் ஹிஜாரத்தி, குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் பக்ராவில் வருது. அதாவது மலையில இருந்து தண்ணி ஊற்றெடுக்குது இல்லையா, தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தினால் அது அழுகிறக்கூடிய நிலைமையும் அந்த ஊற்றெடுக்கக்கூடிய தண்ணி என்பதனை தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க. ஆகவேதான் இரண்டாவது சம்பவம் இது. மூணாவது சம்பவம், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஒட்டகை ஓடி வருகிறது. அல்லாமான் யா ரசூலல்லாஹ், என்ன பாதுகாருங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி பின்னால பார்க்கிறேன், ஒரு ஆராபி, ஒரு நாட்டுப்புறத்து அரபி கத்தியோட வாராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. யா ரசூலல்லாஹ், அதிகமான பணம் கொடுத்து இந்த ஒட்டகை வாங்கினேன், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, மார்க்கெட் போகிறதுக்கு, என்னுடைய பொட்டணங்களை சுமக்கிறதுக்கு, வியாபாரத்துக்கு போகிறதுக்கு இதை பயன்படுத்த நினைச்சேன். ஆனால் இது எதுக்குமே வசப்பட மாட்டேங்குது, அதனிடத்தில் இருந்தால் ஓடி வந்துடுது, எனக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேங்குது. அதனால் என்ன செய்கிறேன், அறுத்து சரி பழி அதை எடுத்துக்கொள்வோம் என்று பார்த்தா அது உங்களிடத்தில் வந்துருச்சு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனைத்து பிராணிகளும் தங்களுடைய கஷ்டங்களை சொன்ன வரலாறு நிறைய இருக்கிறது, உடும்பு உட்பட. ஒரு உடும்புக்கார இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபி பட்டத்தை சொன்ன பொழுது என்ன ஆதாரம் என்று கேட்டான். உடும்பு சொல்லும் என்று சொன்னாங்க. உடும்பலா சொல்லுது, அல்லாஹ் ஒருவன், இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லி அழகான முறையில் சொன்ன விடயம் புகாரி ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த ஒட்டக சொல்லுது, யா ரசூலல்லாஹ், இவர் சொல்றது நெசந்தான், அதிகமான பணம் கொடுத்து வாங்கினது உண்மை, அவனுக்கு வேலை செய்யாம ஆள் மாறுறதும் உண்மைதான். காரணம் என்ன தெரியுமா, இவன் ஒரு வியாபாரி, வியாபாரத்தில் வருவான், திம்பாரு ஜொலியா இருப்பாரு, ஒரு காலமும் தொழுவதே கிடையாது, தொழுகை என்ற பாக்கியமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இவர் மீது இறங்கக்கூடிய தண்டனையும் அதாபும் என்னையும் தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் இவரை விட்டு ஓடிவிடுகிறேன் என்று சொன்னது அந்த ஒட்டகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கு இடையில சமாதானம் பண்ணி சில உபதேசங்களை சொல்லி அனுப்பி வச்சாங்க. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நீங்க நினைக்காதீங்க ஒட்டகம் பேசுமா, மிருகம் பேசுமா,
குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது. அலம் தர அன்னல்லாஹ யுஸ்தபிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வத்-தைரு சாஃபாத்தின் குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா. உலகிலே உள்ள வானம் பூமியில உள்ள அனைத்தும் என்ன செய்யுது? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது, திக்ர் செய்யுது, வணங்குது. வத்-தைரு சாஃபாத், ஆகாயத்திலே இறக்கையை விரித்து திரிகின்ற பறவை உட்பட, குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு, உலகிலே உள்ள பறவையா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் எப்படி அல்லாஹ்வை வணங்கணும், அவனுடைய தலாத்தண்டா தொழுகை, நம்ம தலாத்தை தொழுகைன்னு சொல்றோம், எப்படி வணங்கணும், எப்படி தஸ்பீஹாத் செய்யணும், எப்படி திக்ர் செய்யணும் என்பதனை அதை அறிந்து வைத்திருக்கிறது. வைமின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹு, உலகில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது, வணங்குது, திக்ர் செய்கிறது. அது செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துக்களை எங்களால் விளங்க முடியாது. குர்ஆன் சொல்கிறது. அவ்வாறு என்று சொன்னால் வீட்டில் நாம் மிருகங்கள் வளர்க்கலாம், பறவைகளை வளர்க்கலாம். சில நேரங்களில் நாங்கள் போகிற பாற வழியிலேயும் மிருகங்கள் இருக்கும். எங்களை பார்த்து இவரெல்லாம் சந்தர்ப்பவாதி, நோம்புக்குள்ள மட்டும்தான் அமல் செஞ்சான், ரமலான் முடிஞ்சு சும்மா திரியிறானே, பொய்க்காரனா இருக்கிறானே என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே பையத் வாங்கினாங்க, நீ அவனுக்கு வழிபட்டு நடு. அரபியிடத்திலே பையத் எடுத்தார்கள், இதற்கு பின்னாடி தொடராக தொழு என்று சொல்லி ஒப்பந்தம் வாங்கி 2 பேரையும் அனுப்பினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய காலம் முடிந்து விட்டாலும் அமலுடைய காலம் முடியல. அமலுக்கு எல்லை கிடையாது. 60 வயசு வரைக்கும் தான் தொழணும்னு எங்கேயாவது இருக்குதா? இல்லை 80 வயசு வரைக்கும் தான் அமல் செய்யணும், அதுக்கு பின்னால் ரெஸ்ட் எடுக்கணும் இருக்குதா? அதாவது குர்ஆன் சொல்லுகிற தெளிவான முறையில் சொல்லு, வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மௌத் வரைக்கும் உனக்கு வணக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே தான் ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அது செஞ்சோம் இது செஞ்சோம் அப்படி நினைக்காதீங்க. அதனால நாங்கள்லாம் மோமின்கள் தானே. 27ஆம் கிழமை முதலாவது சஃப்ல உட்கார்ந்து அஸ்தக்பிருல்லாஹ் அல்லாஹ்வையும் சொல்லிட்டு வந்தாச்சு. அதனால பாவமெல்லாம் போயிட்டு நினைக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வீரத்தோடு அதாவது போர் செஞ்ச ஒரு சஹாபியை பற்றி சில சஹாபாக்கள் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபியாரை பாருங்க, ரொம்பவுமே ஆக்ரோஷமான முறையில் வீரத்தோட என்ன செய்யறாரு, யுத்தம் செய்யறாரு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய கடைசி நிலை ரொம்ப கவலையா இருக்கும் என்று சொன்னாங்க. கடைசி நிலைமை ரொம்ப கவலையா இருக்கும். அதே மாதிரி தான் ஆச்சு. நல்லவருடைய பண்பாடு என்ன தெரியுமா? கானு யுஸாரிஊன பில் கைராத், நல்ல விடயங்களை கொஞ்சம் அவசரமா செய்வாங்க. தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, நல்ல காரியமா அவசரமா செஞ்ச, பிற்படுத்தினீங்க சில நேரங்களில் பல வேலைகள் வந்து அது செய்ய முடியாமல் போய்விடும் என்பதனை இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தெளிவான விரிவுரையில் எழுதுகிறார்கள். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் சந்தர்ப்பவாதி ஆகிவிடாதீங்க. நோன்புல அமல் செய்தோம், நோன்புக்கு பின்னாடி எல்லாம் விட்டாச்சு. நோன்புல முதல் சபையில் இருந்தோம், இப்ப சொல்ல வேண்டிய பொய், ஏமாத்த வேண்டிய ஏமாத்து, செக்கில் ஏதாவது நஜிஸ் வேலை செய்யணுமா, கடன் கொடுக்காம மகனுமா, சண்டை பிடிக்கணுமா, எல்லாம் செய்யறது வச்சிருக்காங்க. ரமலானுடைய காலம் வந்தா நோம்பாளி வாப்பா, நல்லதை பேசணும், பொய் சொல்லக்கூடா, சண்டை பிடிக்க கூடா சொன்னமா இல்லையா? ரமலானுக்கு பின்னாலும் அதை தொடருங்க. இல்லை என்று சொன்னால் குர்ஆன் சொல்லுகின்ற சந்தர்ப்பவாதிகளா நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது, வைதா மஸ்ஸல் இன்சான ضُرٌّ دعانا لجنبه قاعدا او قائما. சில பேர் இருக்கிறாங்க, கஷ்டம் வந்தா என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துல இருந்துக்கிட்டு துஆ கேட்கிறேன். படு தூங்கி முழிச்சாலும், யா அல்லாஹ் இந்த நிலைமை பார்க்க மாட்டியா, கஷ்டம் வந்துடுச்சே, நோய் வந்துடுச்சே, நீ தீர்க்க மாட்டியா என்றெல்லாம் கதற ஆரம்பிப்பாங்க. இது அவங்களுடைய வளமை. நோய் நீங்கிருச்சு வைங்க, கஷ்டம் நீங்கிருச்சு, வீட்டில் உள்ள புள்ளட வேலையெல்லாம் ஹைரா முடிஞ்சு, இதுக்கு பின்னாடி எல்லாம் டிப்டாப், அவருடைய பழைய நிலைமைக்கே போயிடும். அமலே கிடையாது, பள்ளியும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, நன்மையான காரியமும் கிடையாது. எப்படி இவர் கஷ்டம் வரவும் இல்லை, துஆ கேட்கவும் இல்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிப்பார். இவங்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ وَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ. குர்ஆன் சொல்கிறது. சில பேர் இருப்பாங்க, நம்ம தமிழ்ல சொல்ல போனா மதிலுக்கு மேல இருக்கிற பூனை மாதிரி. அந்த பூனை உசக்க இருந்துட்டு அங்கிட்டு பாயிரதா இங்கிட்டு பாயிரதா, அது மாதிரி தான் இவங்கட ஹாலாத். வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமான நிலைமை, கை நிறைய, அதாவது சீசன் காலத்துல கை நிறைய சல்லி வந்துருச்சா, கொஞ்சம் ஜாம்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சுட்டான், இந்த வருஷமா ரொம்ப நிலைமாப்பா, வேண்டிய குத்தெல்லாம் காட்டுவாங்க.
கொஞ்சம் கஷ்டமா பிரிச்சா, சில்லறை செலவு வந்துருச்சா, கஷ்டம் வந்துருச்சா, அமலெல்லாம் தொலைஞ்சே போச்சு, அமலே கிடையாது. குர்ஆன் சொல்லுகின்ற விஷயம் இதெல்லாம் சந்தப்பாவாருடைய விடயம் என்பதை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஃபிரௌனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். கடைசியாக ஃபிரௌன் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டிக்கிட்டு போகல, கடல் ரெண்டாவிச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிட்டாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? நடுவில் மாட்டிக்கிட்டான். மாட்டினா இந்த சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் பயன்படுத்தி கடலை உண்டாக்கி விட்டான். கடல் ஆழத்தில் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன? ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல் வான மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயலிகள் எந்த அல்லாஹ்வை நம்புறாங்களோ அவனை நான் நம்புறேன், நான் முஸ்லீம் ஆவிட்டேன் என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். அது நடக்கல. காரணம் என்னன்னு சொன்னா, தப்புறத்துக்கு வழியை தேடினானே தவிர அவன் உண்மையான ஈமானோடு சொல்லல. தப்பித்தான் என்று சொன்னா பழையபடி போலதான். இந்த சமயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன, இப்பவா உங்களுக்கு புத்தி வந்திருக்கு, இந்த கடைசி நேரமா வந்திருக்கு. அசைத்த மிங்கபுலு, இதுக்கு முன்னால எவ்வளவு அட்டகாசம் பண்ணினீங்க, எவ்வளவு சொல்லியும் கேட்டினீங்களா? ஆனா ரப்புக்கும் லாலா, எல்லாம் என்ற கையில் இருக்கு, ஓடுகின்ற நைல் நது என்னுடைய உத்தரவு படைத்தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணினீங்களா இல்லையா? ஆல் ஆன, இப்பவா உங்களுக்கு புத்தி வந்திருக்கு என்று அல்லாஹ் கேட்பதாக குர்ஆன் எங்களை பார்த்து கேட்கிறது. இந்த நிலைமைதான் எங்களுடைய கடைசி நேரத்திலும் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாருக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நிறைய நல்லதை சொன்னாங்க. கேட்கிற மாதிரி இல்லை. சொன்னாங்க, வாப்பா நான் போயிடறேன்னு போயிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு தண்டனை வரும், தண்டனைக்கு முன்னாடி இன்னென்ன அடையாளம் எல்லாம் வரும். மழையை பெய்ய முந்தி கருமேகம் வரும், மின்னல் அடிக்கும், இருக்கா இல்லையா? அது மாதிரி இப்படி வரும். தண்டனைக்கு முந்தி நான் போயிடுறேன்னு போயிட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நபியை பரிஹரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க. அமல் ஒன்றுமே கிடையாது. சில காலங்களுக்கு பின்னால் தண்டனுடைய அறிகுறி தென்பட ஆரம்பிச்சு. அப்பதான் பார்த்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான். அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க, யா அல்லாஹ், நாங்கள் செஞ்சது தவறு, நபியை ஒப்புக்கொள்ளல, விரட்டினம், அதனால எங்களை மன்னிச்சிரு, ஆனால் ஈமான் கொண்டு விட்டோம் என்று உறுதியோடு, இதற்கு பின்னாடி தவறு செய்ய மாட்டோம் என்று உண்மையான உறுதியோடு இஸ்திக்பார் செஞ்சாங்க, உறுதியோடு இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய கிருபையினால் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபில் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அழிவு தரக்கூடிய தண்டனையை நாங்கள் நீக்கியே விட்டோம். வமத்தஅனாஹும் இலாஹி, கொஞ்ச காலம் அவங்கள வாழ வச்சு, நல்லா வாழ வச்சோம். குர்ஆன் சொல்லக்கூடியவர் இது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, எங்களுக்கும் உள்ளது என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஹஸன் அல் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒருவர் வாரார். இது உபதேசத்துக்காக அப்படி சொல்கிறேன். அவர் ஹஸன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 60 வயசு. இப்போ போகிறது காலம் நெருங்கிடுச்சு. என்ன 60 வயசு தாண்டினா இனி மௌத்துடைய நேரத்தை எதிர்பார்க்க வேண்டியதானே என்ற கருத்தில் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னம்மா ஆதத்தலகா, சரி 60 வயசு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பட்டியலை கேட்டாங்க. நான் ஒன்றுமே செய்யலை, வளமை போல நடந்துக்கிட்டே போகிறேன்னு சொன்னாங்க. இன்னாலில்லாஹ், ஹஸன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை இன்னாலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கேட்கிறாரு, இன்னாலில்லாஹ்ண்டா என்ன அப்படின்னு சொல்லி. நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும் ஏண்டா, உலகம் அல்லாஹ்ட உலகம், இந்த சடலமும் அல்லாஹ் தந்தது, ரிசுக்கும் அல்லாஹ் தந்தது, பலமும் அல்லாஹ் தந்த சக்தி, நம்மட கையில ஒன்றும் இல்லையே. இன்னா இலைஹி ராஜிஊன், அவரிடத்துல போயிட்டு எல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. அதனால உங்க நிலைமை என்ன, அது ஒன்றுமே கூட தயாரில்லை என்று சொன்ன பொழுது அப்பதான் அவருக்கு புத்தி பட்டுச்சு. நான் என்ன செய்ய, மல்ஹீலா, இப்படி நிலைமை ஆகி போச்சு, இவ்வளவு காலம் இப்படி நடந்துடுச்சு, நான் என்ன செய்ய என்று கேட்டாங்க. ஹஸன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அஹ்சின் மா பகிய யுக்பர் லக மா மலா, சரி சென்றது சென்றதாக இருக்கட்டும், இருக்கிற காலத்தை நல்ல எண்ணத்தோட நல்லதை செய்வாப்பா, பாவத்தை விட்டுடு, நல்ல முறையில் நட. யுக்பர் மா மலா, சென்ற காலத்து விடயங்களை அல்லாஹ் மன்னிப்பார் என்று சொன்னார்கள் ஹஸன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரமலானுடைய காலத்தில் செஞ்சோம், அதுக்கு முன்னாடி பல பாவங்களை செய்தோம், நீங்க நினைக்காதீங்க அல்லாஹ் எங்களை கை விட்டு விடான்னு. இல்லை, எப்பொழுதும் அவன் பிழைபிருக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்ட கடமையுடைய விஷயத்தில் நாம் முழுக்கு போட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களை அறியாத தண்டனை வரும். பனி இஸ்ராயீலுடைய காலத்தில் ஒரு தந்தையார்
தோட்டம் இருக்குது, பல துருவெல்லாம் வைப்பார். அதோட வருமானத்தை எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருவார். ஜக்காத்தொண்டு இருந்துச்சு இல்லையா, அதை கொடுத்துருவார். பிள்ளைகளெல்லாம் சொல்லுவாங்க, இங்கே பொருளாதாரத்தை வச்சு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இன்னொரு ஆக்களுக்கு கொடுக்கணுமா? அல்லாட கடமை, அதெல்லாம் பொறுப்பு பார்க்க வேண்டியதுன்னு அல்லாட கடமை. சிலாக்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 60 வயசு வரட்டும் பள்ளியை பிடிச்சிக்கிடுவோம் சொல்லுவாங்கடா இல்லையா? இப்போ எல்லாம் ஜொலி அடிக்கிற காலம், ஜாம் பண்ணி இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்கிற வயலிபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆகவே அதனால் இந்த கடமை செய்யணுமெல்லாம் வானா வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. தந்தையார் சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் தந்த நியமத், அல்லாஹ் எங்களிடத்துல கேட்பான், கடமையை செய்யணும்னு சொன்னாங்க. வாப்பா சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க எதுவுமே மறுப்பு தெரிவிக்கலை. சில காலங்களில் வாப்பா ஃபாத்தாயிட்டாரு. இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, இன்னா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னதி இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன? வருவாயை எடுத்து யாருக்கும் கொடுக்க நாங்களாகவே பங்கிட்டுக்கிடுவோம். அப்போ நாங்கள் தோட்டத்தில் போயிட்டு அந்த பழங்களை பறித்து கணக்கு பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் பகல் நேரம் போகக்கூடாது. பகல் நேரம் போட்டால் ஏழைகள் எல்லாம் வந்துடுவாங்க, கொடுக்கணும். ராவோட இரவாக போய் அதை பறிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துடுவோம், அதோட எங்களோட கதை முடிஞ்சிடும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி அதிகாலை நேரம் எல்லாரும் எழுப்பிட்டு அங்கே போனாங்க. நீண்ட வரலாறு. அதிகாலை நேரம் அங்கே போனாங்க. போய் பார்த்தா தோட்டத்தை காணோம். அவங்க யோசிச்சாங்க, நம்ம தவறி வந்துட்டோமோ, தோட்டத்திலே பாதை தவறிடிச்சோ, இங்க இடம் இல்லையோ என்று பார்த்தா உண்மையாக தவறல்ல, அதே தோட்டம்தான். அல்லாஹ் இவங்களுடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக, அல்லாஹுடைய கடமையிலே அநீதி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால இரவோடு இரவாக நெருப்பு கஞ்சியை இறக்கி அப்படியே அழிக்க செய்து விட்டான். எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க, காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா ஸாலிமீன் அஸா ரப்புனா அய்யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். நாங்கள் எல்லாம் அநியாயம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் தந்து பார்த்தான், கொடுத்து தந்தான், நாங்கள் எல்லாம் அநியாயம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், இதுக்கு பின்னால தௌபா செய்கிறோம், நல்லதத்தான் என்ன துவா செஞ்சாங்க. தஸ்ஸீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அதுக்கு பின்னால சிறப்பான ஒரு நிலைமையை கொடுத்தான். ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நம்முடைய நிலைமை இதை ஒவ்வொருவரும் சிந்திங்க. முஹாசபா, தனிமையிலிருந்து சிந்திங்க. நம்முடைய நிலைமை எப்படி, ரமதானில் எப்படி இருந்தோம், ரமதானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி என்கிறதை சிந்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பு மிக்க ரமதானிலே யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் கண்ணியமான நரக விடுதலையும் கொடுத்தானோ அந்த நல்ல மக்களை எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய காலத்திலே எங்களால் ஏண்ட நல்ல அமல்களை செய்தோம். யா அல்லாஹ் மனிதன் என்ற அமைப்பிலே சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், மன்னிக்கக்கூடிய அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக, எங்களை துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக, மனசில் உள்ள வேதனை நீக்கி விடுவாயாக, குடும்பத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பாயாக, சாலிஹான முத்தகையான பிள்ளைகளாக்கி வைப்பாயாக. எங்களை விட்டு பெருது சென்ற எங்களுடைய அருமையான தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், சகோதர சகோதரர்கள் அத்தனை பேருக்கு ரஹ்மத்து செய்தருள்வாயாக, அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா, அவர்களையும் எங்களையும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா. நாளை மர்ம நாளிலே ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய தில்காவையும் தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.